வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டா இருந்தபோது, யூனியன் டெரிட்டரியா இல்லாம ஒரு ஸ்டேட்டா இருந்தபோது, லடாக்கும் அது கூட சேர்ந்து இருந்தது. அ பொதுவா அந்நேரமே அந்த மக்களுக்கு லடாக்கை சேர்ந்த மக்களுக்கு ஒரு அ கிரீவன்ஸ் இருந்தது. துக்கம் என்னன்னா, நம்ம தூரத்தில இருக்கோம். அதனால நம்ம சரியா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பீஸ் லவ்விங் பீப்பிள். அமைதியானவர்கள். பெரும்பாலும் புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள். இந்த இது வச்ச பொழுது, ஸ்டேட்ட பிரிச்ச பொழுது, ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு யூனியன் டெரிட்டரி ஆக்குனாங்க. அதே மாதிரி லடாக்கை இன்னொரு யூனியன் டெரிட்டரி ஆக்குனாங்க. ஆக்கிட்டு அதுக்கும் ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் இங்க லெஃப்டினன்ட் கவர்னர் இந்த மாதிரி அதுக்கும் ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது, நீங்க ஃபுல் ஸ்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட சொன்னாங்க, கொஞ்ச நாள் தான் இதை வச்சிருக்கோம், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மறுபடியும் ஃபுல் ஸ்டேட் கொடுப்போம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் கொடுக்கல. எப்போ கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ லடாக் கிளர்ச்சி அங்கே ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஃபுல் ஸ்டேட்ஹுட் கொடுக்கலங்கிறது ஒரு காரணம்னா, அந்த ஃபுல் ஸ்டேட்ஹுட் கொடுக்காததுனால இதுக்கு முந்தி இருந்த அளவுக்கு கூட இப்போ இங்கே ப்ராக்ரஸ் நடக்கிறது இல்லை. தேர்ந்தெடுக்கப்படுகிற லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பீப்புளுக்கு கூட இங்கே தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள், உரிமைகள் இவைகள் எல்லாம் போதுமான அளவிற்கு இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. அப்போ இதுல சோனம் வாங்சுக் அப்படின்னு அவர் ஒரு என்ஜிஓ நடத்தினாரு. அவருடைய என்ஜிஓடைய அட்வைஸை பலதரம் யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கேட்டிருக்காங்க. ஹி இஸ் அ நோன் பர்சன் டூயிங் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். ஆனால் அவர் தான் தூண்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கிளர்ச்சி நடந்தோடனே 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி நடந்ததுன்னா, வன்முறை வந்ததுன்னா என்னென்ன கோளாறுகள் நடக்குமோ அத்தனை கோளாறும் லடாக்லையும் நடந்தது. அப்போ அவரை உடனடியாக கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி ஜோத்பூருக்கு கூட்டு போயிட்டாங்க. இங்கிருந்து தேச துரோகி, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அடிப்படையில் அவர் கைது பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதுல சில கேள்விகள் எழுது. வாங்சுக் ஒரு என்ஜிஓ இருந்தாரு, நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத அடிப்படையை வச்சு அவர் கைது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதோட சேர்ந்து அவர் வேற சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருந்தாரா? அதாவது தனி ஸ்டேட்ஹுட் வேணும் அப்படிங்கிறது தப்பு கிடையாது, அந்த மாதிரி டிமாண்ட் பண்றது. ஆனா அந்த டிமாண்ட் எந்த ஷேப்ல போச்சு, அதுக்கு ஏதாவது வன்முறை நடக்கிறதுக்கு இவர் எந்த விதத்தில் ஏதாவது காரணம் இருந்தாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்போ காவல்துறை அதெல்லாம் சரியாக கண்காணிச்சிருக்காங்கன்னு வைங்க. தே ஹேவ் கிரவுண்ட்ஸ், அவங்களுக்கு காரணம் இருக்கு. இவர் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் டீடைன் பண்ணுறதுக்கு காரணம் இருக்கு அப்படின்னா, எப்போ அதை நம்ம நம்புவோம்னா, அப்போ உடனடியாக இவங்க வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்ணதை சார்ஜ் ஷீட்டுக்கு கொண்டு வரணும், கோர்ட்டில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு அந்த வழக்கை நடத்தணும். இப்போ இவருடைய மனைவி கீதாஞ்சலி அங்மோ அப்படின்னு சொல்ற அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க, என்னுடைய கணவர் குற்றமற்றவர். நிச்சயம் மனைவி தன்னுடைய கணவர், யாருமே எந்த மனைவியுமே நல்ல மனைவி, நல்ல கணவரை பற்றி குற்றமற்றவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர்களுக்கு இடையில சௌஜன்யமான உறவு இருக்கும் பொழுது. ஆனால் இந்த பெண்மணி அதற்கு தகுந்த பல காரணங்களை சுட்டி காட்டி இருக்கிறார். அடுத்து ஜோத்பூர் உள்ள தன்னுடைய கணவரை சந்திக்கிறது போயிருக்கிறார். இந்த நேரத்துல தான் கீதாஞ்சலி சொல்றாங்க, என்னை கணவரை சந்திக்கிறதுக்கு நான் போனேன்னா ஜோத்பூர் ஏர்போர்ட்ல இறங்குனதுல இருந்து என் கூட இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அடுத்து இவங்களுடைய யூனியன் டெரிட்டரியுடைய காவலர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க. என்னை வேற அங்கிட்டு இங்கிட்டு நகலை விடலை. நேர போனேன். அங்கே போனால் என்னுடைய கணவரை நான் சந்தித்து பேசும்போதும் விதின் த இயர் ஷாட், நாங்கள் பேசுறது கேட்கக்கூடிய தூரத்தில் அங்கே காவலர்கள் இருந்தாங்க. அடுத்து என்னுடைய கணவர் வக்கீல் வைக்கணும், இந்த மாதிரி வைக்கணும் விவரங்கள் சொல்லும்போது நான் நோட் எடுத்து வச்சேனே, அந்த நோட்டை கொண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து ஜெயில் சூப்பரண்டை பார்க்க போனது ஒருத்தர் என் கூடவே உட்காந்துருந்தாரு. இதெல்லாம் இவங்க சொன்னது. அரசு சொல்றது என்னன்னா, அப்படி கிடையவே கிடையாது, எல்லாமே பொய்யா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அரசு மறுக்கிறாங்க. இப்போ அந்த அரசை பற்றி நம்ம இவருடைய முந்தைய பிஹேவியர்ல இருந்து தான் இப்போ டிசைட் பண்ணுவோம் எப்படி நடந்துக்கிட்டாங்க. ஃபாதர் ஸ்டெயின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அங்கே மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக போயிருந்தவர். அவரை இதே மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்ல அவர் இந்த மாதிரி தீவிரவாத இயக்கங்களோட தொடர்புடையவர் அப்படிங்கிறதுக்கு அவருடைய லேப்டாப்ல இருந்து வந்திருந்த கரஸ்பாண்டன்ஸ் சொல்லி சில பேப்பர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. ஆனா ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி லேப்டாப்ல இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கு. அதை பற்றி இன்னும் இறுதியான முடிவு அரசு சொல்லல. வழக்கு கோர்ட்ல நிற்குது. இதுக்கிடையில ஃபாதர் ஸ்டெயினுக்கு கை 80 வயசுக்கு மேல இருக்கு, கை நடுக்கமெல்லாம் இருந்தது. அப்போ கிளாஸ்ல தண்ணி குடிக்க முடியாது, கிளாஸை எடுத்து தண்ணி கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி கேட்டார்.
இந்த ஸ்ட்ராவை கொடுக்கறதுனால இந்த அரசுக்கு என்ன இடைஞ்சல் வந்துடும், என்ன கொடுமை நேர்ந்துடும், இந்திய இறையாண்மைக்கு என்ன பாதுகாப்புக்கு என்ன ஊர் விளைந்து விடும். ஆனா இதை எதிர்த்து அரசு சார்ந்த காவல்துறை நிறுவனம் கோர்ட்ல என்னையே நினைக்கிறேன், கோர்ட்ல வாதாடினா கொடுக்கக்கூடாது, அவருக்கு ஸ்டாக் கொடுக்கக்கூடாது. இதை விட மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் இருக்கவே முடியாது. ஆனா வாதாடினாங்க. அப்ப என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒருத்தரை இன்னும் அவர் குற்றமானவர்னு சொல்லி ஜெயிலில் தீர்ப்பு தரப்படவில்லை. ஹி இஸ் அன் அக்யூஸ்ட், ஹி இஸ் நாட் அ கான்விக்ட். ஆனா அவருக்கு உள்ள அடிப்படை உரிமைகள் அனைத்தும் மறுக்கப்படுகின்றது. இதுதான் மிகச்சிறந்த உதாரணம். இப்ப இதை பார்க்கும் பொழுதுதான் இவங்க சொல்றாங்களே, நாங்க எந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் இல்லை, அவங்க விருப்பம் போலதான் போறாங்க, புருஷனை பார்த்தாங்க, சூப்பரண்ட் பேசினாங்க, யாரும் பக்கத்தில் நிக்கிறேன்னு இவங்க சொல்றாங்களே, இது கேள்விக்குறியாகிறது. ஆனா ஏன் கேள்விக்குறியா இருக்குன்னா, இதை எதிர்த்து இந்த பெண்மணி சொல்றதுக்கு ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க என்ன அந்நேரம் வீடியோ எடுத்து வச்சிருந்துருக்கணும். இவங்க புருஷன் கூட பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தருன்னா அந்த வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. அதனால இவங்களால எந்த ஆதாரங்களும் கொடுக்க முடியவில்லை. அப்ப இதை கோர்ட்ல தங்களுக்கு சாதகமா அரசு சொல்லும். இது எல்லாமே தொந்தரவுகள், தனிமனித உரிமை, சுதந்திரம், ரைட் டு மூவ்மெண்ட், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே பாதிக்கிற விதத்தில் நடந்துக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர், அதனால அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரையும் சர்வேலன்ஸ்ல போடணுமா? சில சமயங்கள்ல சர்வேலன்ஸ் தேவையா இருக்கும். அந்த குடும்பத்தில் இன்னும் சில பேரும் இதுல உடந்தையா இருக்காங்க பார்க்கறதுக்கு. சர்வேலன்ஸ் பண்ணலாம், அது அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இவங்க சொல்ற மாதிரி நடந்திருந்ததுன்னா, அவங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினோடனே அவங்களுடைய வண்டியில உட்கார வச்சுக்கிட்டாங்க, அரசு தரப்புல வண்டியில உட்கார வச்சுட்டாங்க, கர்டன்ஸ் மூடிட்டாங்க, நேர ஜெயிலுக்கு கூட்டு போனாங்க. ஜெயில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஜோத்பூர்ல இருந்து திரும்பவும் ட்ரெயினோ ஃபிளைட்டோ கிளம்புறதுக்கு 3 மணி நேரமோ என்னமோ இருந்தது. ஆனா என்னை எங்கேயும் போகவில்லை, யாரையும் சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா தனி மனித சுதந்திரங்கள், தனி மனித உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு தான் அர்த்தமாகும். இவங்களுடைய இந்த அரசுடைய இதுவரைக்கும் நடந்துகிட்டதை பார்க்கும்போது தான் நான் பயமா இருக்கு. இதுலயும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த அரசு தன்னுடைய வெளிப்படைத்தன்மையை உலகறிய ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என்றால், நீங்க அரெஸ்ட் பண்ணி ஒருத்தரை வச்சிருக்கீங்கல்ல, அவர் மேல என்னவோ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டுடைய அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, ஆதாரங்களை திரட்டுங்கள், டூ தி இன்வெஸ்டிகேஷன் அண்ட் டூ தி சார்ஜ் ஷீட்டிங் இமீடியட்லி. கோர்ட்ல சார்ஜ் ஷீட் பண்ணுங்க, கோர்ட்ல விசாரணை நடக்கட்டும், விசாரணை அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படட்டும். அதை விட்டுட்டு இந்த இடி பண்ற மாதிரி மாத கணக்கில் இவரை உட்கார வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே சந்தேகத்துக்குரியதாகிவிடும். இதுல நடந்தது லடாக்கில் நடந்ததுல வன்முறைகள் எங்கெங்க இருந்தனவோ அவைகள் அடக்கப்பட வேண்டும், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆனா இதுல சொல்லுவாங்க தமிழ்ல, நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க. இத்தகைய கிளர்ச்சி ஏன் நடைபெற்றது, நாம் எதில் தவறிவிட்டோம், நிர்வாகத்தில், அரசு என்ற முறையில் ஆளுவதில் எதில் தவறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி அரசு கண்டிப்பா யோசிக்கணும். மறுபடியும் குரலை தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இடிப்பாறு இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும். பக்கத்துல நல்ல அட்வைசர் இருந்தா இந்த இதெல்லாம் தப்பு நடக்குதுன்னு சொன்னா அந்த சொல்ற சொல்லு மண்டையில ஏறும். அப்படிப்பட்ட அட்வைசரையே பக்கத்துல வச்சுக்கலன்னா உனக்கு விரோதி இல்லாம இருந்தாலுமே நீ நாசமா போயிடுவ அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அதே வள்ளுவர் இன்னொன்னு சொன்னார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார். நம்முடைய பிரதமர் நம்முடைய வள்ளுவருடைய குரலை பல இடங்கள்ல கோட் பண்றாரு. மிக மகிழ்ச்சியான விஷயம். இந்த 2 குரலையும் மனசுல வச்சுக்கிட்டாருன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதன்படி நடந்தால் நன்றாக இருக்கும். வாங்சுக் தவறிழைத்திருக்கிறார் என்றால் அவர் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர். ஆனால் தவறிழைத்தாரா என்பதற்கு நீங்கள் ஒருவரை கைது செய்து வைத்திருக்கிறீர்கள். கால வரை இல்லாமல் அவரை கைது செய்து வைத்திருக்க கூடாது. மிக விரைந்து அவர் மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் பின்னால் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் எப்படி நடக்க வேண்டுமோ சட்டப்படி அப்படி நடப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அது செய்யலைன்னா உங்களை மற்றவர்கள் சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பார்கள். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.